சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நீங்கள் எனக்கு மரண தண்டனை தர முடியாது. உங்களால் எங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்த முடியாது. வாழ்க இருங்கோவேல், வெல்க வேளிர்குடி. இளவரசே, வாருங்கள் அமைச்சரே, அமருங்கள். என்ன ஏதோ பரபரப்புடன் வந்திருப்பது போல் தெரிகிறது. நம்மிடம் அடைக்கலம் கேட்டு அகதிகளாக வந்திருப்பவர்கள் பற்றி பேசுவதற்காக வந்தேன். அதை பற்றி பேச இப்போது என்ன இருக்கிறது? அவர்களுக்கு போதுமான வசதிகள் செய்து தரப்பட்டு விட்டனவே. அவர்கள் இங்கு வந்த போது இருந்த பயம் நீங்கி இப்போது இயல்பான நிலைக்கு மாறிவிட்டார்களே. அதை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இளவரசே. பார்த்திபன் அதற்குரிய பணிகளை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறான். இங்கு அகதிகளாக வந்தவர்கள் இப்போது சோழ நாட்டை தங்கள் சொந்த மண்ணாக கருத தொடங்கிவிட்டார்களாம். இப்போது நம்மை பார்த்து மற்ற நாட்டு மன்னர்களும் அவ்வப்போது அடைக்கலம் தேடி வருபவர்களை தங்கள் நாட்டிற்கு அழைக்க துவங்கிவிட்டார்களாம். எப்படியோ அடைக்கலம் தேடி வரும் அனைவருக்கும் போதுமான பாதுகாப்பு கிடைத்தால் அது நல்லதுதானே. இப்போது நம் நாட்டில் வாழும் எளிய குடிமக்கள் கூட இங்கு அகதிகளாக வந்திருப்பவர்களுக்கு தங்களால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று நினைக்க துவங்கிவிட்டார்கள். விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொண்டு வந்து குவிக்கிறார்கள் என்றால் நெசவாளர்கள் ஆடைகளை கொண்டு வந்து அடுக்குகிறார்கள். அரசர் அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஏன் சிரமப்படுகிறீர்கள் என்றால் எங்கள் மன திருப்திக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஆஹா, இதை கேட்கும்போது என் நெஞ்சம் நெகிழ்கிறது. மாமன்னர் அரசராக இல்லாமல் ஒரு குடிமகனாக இருந்திருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பார். தனது உடம்பில் சோழ நாட்டின் உதிரமோடும் ஒவ்வொரு குடிமகனும் இப்படித்தான் செய்வான். அப்படி உதவி செய்ய வேண்டும் என்று முன் வந்திருக்கும் இருவரை பற்றித்தான் இப்போது பேச வேண்டும். எத்தனையோ பேர் உதவி செய்ய வந்திருக்கிறார்கள் என்றீர்கள். அதில் இவரை பற்றி மட்டும் விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் உதவியை ஏற்றுக்கொள்வதில் ஏதேனும் சங்கடம் இருக்கிறதா? ஒருவேளை தங்களை பற்றி பேச வேண்டும் என்ற விளம்பர பிரியர்கள் சில பேர் போல் இந்த இருவரும் ஏதேனும் தர வந்திருக்கிறார்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை இளவரசே. இவர்கள் மாமன்னரின் பேரரசுக்கு கட்டுப்பட்டு கப்பம் கட்டும் சிற்றரசர்கள். அப்படியானால் மாமன்னரின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக இப்படி செய்திருக்கலாம். யார் அவர்கள்? கோச்செங்கன், ஆதிவர்மன் என்னும் இரு வேளிர் அரசர்கள். ஓ, இப்போதுதான் அவர்களை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று ஏன் சொன்னீர்கள் என்று புரிகிறது. எப்படி இருந்தாலும் தாங்களும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வந்திருப்பவர்களுக்கு நாம் ஏதேனும் மறுத்து பேசி அது அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. வரச் சொல்லுங்கள். யாரங்கே? கூறுங்கள் அமைச்சரே. சிற்றரசர்களை வரச் சொல். உத்தரவு. சோழ நாட்டு இளவரசருக்கு எங்கள் பணிவான வணக்கம். வாருங்கள், அமருங்கள். இளவரசே, தங்களை இன்று தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்ததற்காக நாங்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் இங்கு தெரியும் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை அமைச்சர் என்னிடம் தெரிவித்து விட்டார். அதனால்தான் உங்களை உடனே சந்திக்க விரும்பினேன். ஆஹா, இது நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பெரும் பாக்கியம். ஆனால் ஒரு விஷயம்தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சொல்லுங்கள் இளவரசே. நீங்கள் இருவரும் பூம்புகாரில் நடக்கும் முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு கூட அவ்வளவாக வருவதில்லை. கப்பம் கட்டுவதற்கு கூட நீங்கள் நேரடியாக அதிகமாக வந்ததில்லை. அமைச்சர்களிடம் கொடுத்து அனுப்பி விடுகிறீர்கள். சில நேரங்களில் மழை இல்லை, விளைச்சல் இல்லை என்று
அந்த கப்பம் கட்டுவதில் கூட தாமதம் ஏற்படும். அமைச்சர் பெருமானே, இதை சொல்லி காட்டுவதற்கு இதுவா நேரம்? அமைச்சர் ஏன் இதை இப்போது சொல்கிறார் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? பேரரசுக்கு கட்டும் கப்பத்தை கூட தாமதமாக கொண்டு வரும் தாங்கள் அகதிகளாக வந்திருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக இவ்வளவு ஆர்வமாக வந்திருக்கிறீர்களே, அதைத்தான் நமது அமைச்சர் குறிப்பிட்டுச் சொல்கிறார். இளவரசே, என்ன காரணத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து தங்களை சந்திக்க அனுமதி தந்த தாங்கள், நாங்கள் செய்யும் உதவிகளை அவர்களை நேரில் சந்தித்து அளிப்பதற்கு அனுமதி தருவீர்கள் என்று நம்புகிறோம். ஏன்? அவர்களை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றிருப்பவர் எங்கள் தளபதி பார்த்திபன் தான். அவரிடம் தந்தால் அவர் அதை அங்கு கொண்டு போய் சேர்த்துவிடப் போகிறார். ஆமாம் ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? ஆனால் அவர்களை நாங்களே நேரில் பார்த்து ஆறுதல் கூற வேண்டும் என்று நினைக்கிறோம். எங்கள் கைகளாலேயே அகதிகளாக வந்தவர்களுக்கு எங்களால் இயன்றதை தர விரும்புகிறோம். அது கூடாதென்றால் நாங்கள் போய்விடுகிறோம். கொண்டு வந்ததை இங்கேயே கொடுத்துவிட்டு போகிறோம். இல்லை இல்லை, இவ்வளவு தூரம் அவர்களை பார்த்து பொருட்களை தர வேண்டும் என்று கொண்டு வந்த நீங்கள் அவர்களை பார்க்காமலே போக வேண்டிய அவசியமில்லை. நமக்கு ஆதரவாக இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது அகதிகளாக வந்தவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். என் தந்தையார் இப்போது இங்கு இருந்திருந்தால் நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை நீங்களே கொண்டு போய் கொடுங்கள் என்றுதான் சொல்லியிருப்பார். அமைச்சரே, கோட்டை தளபதியை அழைத்து இவர்களை அழைத்துச் செல்லும்படி நான் ஆணையிட்டதாக கூறுங்கள். ஆணை இளவரசே. எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் நாங்கள் வருகிறோம். நல்லது, சென்று வாருங்கள். இளவரசே, இவர்கள் செயலை பார்க்கும்போது அகதிகளாக வந்திருப்பவர்களுக்கு உதவுவதை ஒரு காரணமாக கொண்டு புகழ் பெற வேண்டும் என்ற நோக்கம் நன்றாக தெரிகிறது. அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் அமைச்சரே. அதற்காகவாவது ஒரு நல்ல காரியம் நடக்கிறதல்லவா, அதுவே போதும். உங்கள் வேளிர் தலைவன் விருமன் மிக எளிதாக உன்னிடத்தில் சொல்லி அனுப்பிவிட்டார். நீயும் எளிதாக வந்து எங்களுக்கு ஆயுதங்களை ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று என்னிடத்தில் கேட்டுவிட்டாய். அதற்காக நான் யார் யாரையெல்லாம் போய் பார்க்க வேண்டியிருக்கிறது, என்ன என்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நீயோ உன் தலைவனோ சிந்தித்து பார்த்தீர்களா? ஐயா, உங்களால் சாத்தியப்படாத காரியம் எதுவுமே இல்லை என்று உங்களை பற்றி எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். நீங்கள் நினைத்தால் மலையளவு காரியம் கூட உங்களுக்கு கடுகளவு என்று எங்களுக்கு தெரியும். அது சரி, இப்பொழுது உங்களுக்காக ஆயுதங்களை வரவழைக்கிறேன் என்றால் அதற்கு பொற்காசுகள் தர வேண்டுமே, அதை யார் தருவது? உங்களுக்கென்று உதவ பல சிற்றரசர்கள் இருக்கிறார்களே, அந்த சிற்றரசர்களிடமிருந்து ஏதேனும் பொருளுதவி வசூலித்து வைத்திருக்கிறீர்களா? உங்கள் வேளிர்களின் குருகுலத்தில் எவ்வளவு பொற்காசுகள் இருக்கின்றன? அதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் தலைவருக்கு தான் தெரியும். அவர் என்னிடத்தில் எதுவும் சொன்னதில்லை. உங்களை சந்தித்து ஆயுத தேவைகளை பற்றி சொன்னால் நீங்கள் ஏற்பாடு செய்து தருவீர்கள் என்று சொன்னார். மற்றபடி அதற்குரிய செலவு பற்றி என்னிடத்தில் எதுவும் சொல்லவில்லை. பிறகு எப்படி ஆயுதங்கள் வாங்குவதற்கு நான் ஏற்பாடு செய்ய முடியும்? நீ எப்படி அந்த வேளிர் குடிக்கு ஒரு தொண்டனோ அதே போல்தான் நானும் பாண்டிய நாட்டில் ஒரு தொண்டன். என்னால் மட்டும் எப்படி பொற்காசுகளுக்கு ஏற்பாடு செய்ய முடியும்? அது மட்டுமல்ல, உங்கள் வேளிர் வீரர்கள் சோழ நாட்டில் பிடிபட்டதினால் இப்போது பாண்டிய நாட்டில் பயங்கரமான கெடுபிடி நடந்து கொண்டிருக்கிறது. அந்நியர்களின் நடமாட்டத்தை மிக உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இத்தனை கெடுபிடிகளின் மத்தியிலும் உங்கள் வேளிர் தலைவன் எனக்கு வைத்த கோரிக்கையை தட்டி கழிக்க மனம் வராததால் உங்களுக்கு ஆயுதங்களை வரவழைக்க நான் ஏற்பாடு செய்துவிட்டேன். இதோ இந்த ஓலையை நீ கையில் வைத்துக்கொள். ஐயா, பாதி ஓலைதான் இருக்கிறது. மீதி பாதி ஓலை உனக்கு ஆயுதம் விநியோகம் செய்ய போகிறவனிடம் இருக்கிறது. நீ இந்த ஓலையை அவனிடத்தில் தந்தால் அவன் கைவசம் இருக்கும் பாதி ஓலை இதோடு பொருந்திக் கொள்ளும். இதில் உள்ள மலையின் பறவையின் என்ற வார்த்தை இது உன்னுடைய சங்கேத வார்த்தைகள். அதேபோல் அவன் முகடு கூடு என்ற தன்னுடைய சங்கேத வார்த்தைகளை கூறுவான். கொற்கை துறைமுகத்திலிருந்து
வடக்காக 15 மைல்கள் தொலைவு சென்றால் ஒரு ஒதுக்குப்புறமான சிறிய துறைமுக பகுதி வரும். அங்கு வரும் பௌர்ணமி அன்று இரவு 2வது ஜாமத்தில் நீ 2 வீரர்களோடு சென்று காத்திருந்தால் அவர்கள் உன்னிடத்தில் வந்து ஆயுதங்களை விநியோகம் செய்வார்கள். அவர்கள் மொத்தம் 2 பெட்டிகளில் ஆயுதங்களை கொண்டு வந்து உன்னிடத்தில் ஒப்படைப்பார்கள். 2 பெட்டிகளை அவர்கள் உன்னிடத்தில் ஒப்படைத்தவுடன் நீ அவர்களுக்கு 2 பொற்காசு மூட்டைகளை தர வேண்டும். தவணை முறையில் ஒரு பெட்டியை மட்டும் அவர்கள் கொண்டு வந்தால் அவர்களுக்கு 1 பொற்காசு மூட்டையை தந்தால் போதும். என்ன பார்க்கிறாய்? பொற்காசு மூட்டைகளை பற்றித்தானே உன் யோசனை? கவலைப்படாதே, அதற்கும் நான் ஏற்பாடு செய்துவிட்டேன். இந்தா. ஆயுதங்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்ததும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய முதல் பணி என்ன? ஆயுதங்கள் எங்களிடத்தில் வந்து சேர்ந்ததும் உங்களிடத்தில் வந்து சொல்ல வேண்டும். அந்த செய்தி எனக்கு தேவையில்லை. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆயுதங்களை கொண்டு பாண்டிய நாட்டு தளபதி செழியனை நீங்கள் அழிக்க வேண்டும். செழியனை அழித்து விட்டோம் என்ற நல்ல செய்தியை என்னிடத்தில் வந்து சொல்ல வேண்டும். சொல்வாயா? நிச்சயம் சொல்கிறேன். சரி, நான் சொன்னதெல்லாம் கவனம் இருக்கட்டும். நீ புறப்படு. நான் வருகிறேன். உங்களைச் சேர்ந்த அகதிகள் அவ்வப்போது பூம்புகாரை சுற்றி பார்க்க செல்வதால் எனக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதில் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அறிவேன் ஐயா. அவர்களுக்கு மறுப்பும் சொல்ல முடியாமல், அவர்களை அனுப்பி வைக்கவும் முடியாமல் தாங்கள் சங்கடப்படுவது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. நானும் அவர்களை எவ்வளவோ சொல்லி கட்டுப்படுத்தி தான் வைக்கிறேன். ஆனால் அவர்கள் கேட்க மாட்டேன் என்கிறார்களே. அவர்கள் மீதும் குற்றமில்லை. எத்தனை நாட்களுக்குத்தான் மண்டபத்திற்குள்ளேயே கட்டுப்பட்டு இருப்பார்கள்? அங்குமிங்கும் சென்று வர வேண்டும் என்றுதான் தோன்றும். அதிலும் அவர்கள் வந்து தங்கி இருப்பது பூம்புகாரில் அல்லவா? இது அவர்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள். எல்லாவற்றையும் உடனே பார்த்துவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். பொன்னம்பலம், இவர்கள் யார் என்று தெரிகிறதா? இவர்களை அறியாமல் இருக்க முடியுமா? இவர்கள் வேளிர்குல அரசர்கள் ஆயிற்றே. ஆனால் இவர்கள் ஏன் இங்கு வந்தார்கள் என்றுதான் புரியவில்லை. அகதிகளாக வந்தவர்களுக்கு தங்களால் ஆன உதவிகளை செய்வதற்குத்தான். தங்களால் இயன்ற பொருட்களை தங்கள் கரத்தாலே அவர்களுக்கு தர வேண்டும் என்று விரும்பினார்கள். இளவரசரும் ஏற்றுக்கொண்டு தளபதியாரிடம் சொல்லி அனுப்பினார். தளபதியார் என்னிடம் சொல்லி இங்கு அழைத்துச் செல்லும்படி கூறினார். ஆஹா, செண்பகத்தீவிலிருந்து வந்தவர்களுக்கு பொருட்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை வைப்பதற்கே இடமில்லை என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. நாங்கள் தரப்போவது சிறு மூட்டைகள் தான். வந்திருக்கும் இடத்தில் எங்காவது சென்று ஏதாவது வாங்க வேண்டும் என்று தோன்றும் அல்லவா? அதற்காக சிறிது பொற்காசுகள் தனித்தனியே கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல விஷயம்தான். இதோ அனைவரையும் அழைக்கிறேன். ஓரிடத்தில் அனைவரையும் வந்து நிற்கச் சொல்லுங்கள். ஆகட்டும் ஐயா. யார் அவர்? அகதிகளில் ஒருவர். இவரின் பேச்சிற்கு அனைவரும் கட்டுப்படுவர். செண்பகத்தீவிலிருந்து வந்திருக்கும் உங்களை எல்லாம் நேரில் கண்டு ஆறுதல் கூற வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். நீங்கள் யாரும் இனிமேல் கவலைப்படக்கூடாது. இனி நீங்கள் இங்கு அகதிகளாக வந்தவர்கள் அல்ல, எங்கள் உறவினர். நிச்சயம் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவோம். ஆனால் ஒன்று, என்னதான் இருந்தாலும் நாங்கள் சிற்றரசர்கள் தானே. பேரரசர்களாக இருந்திருந்தால் இப்போது செய்வதற்கும் மேலாக செய்திருக்க முடியும். மன்னிக்க வேண்டும். எதற்கு? பேரரசர் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. எங்கள் அத்தனை பேருக்கும் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை உணவு, உடை, உறைவிடம் என இதில் எதற்குமே எங்களுக்கு குறைவில்லை. நீங்கள் என்ன செய்ய வந்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. அதற்காக நீங்கள் இப்படி பேசினால் நீங்கள் செய்யும் உதவியை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சொல்லுங்கள் பெரியவரே. நீங்கள் சோழ நாட்டின் குடியுரிமையை பெறுவதற்கு முன்பே சோழ மன்னரின் ராஜ விசுவாசத்திற்கு உதாரணமாகிவிட்டீர்கள். உங்களை நான் வணங்குகிறேன். நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? இளவரசர் நம் செயலுக்கு மகிழ்ந்து இங்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை மறந்து விட்டீர்களா? அந்த ஒரே காரணத்தால் தான் மாமன்னரை அவமதிப்பது போல் பேசிய உங்களை பொறுத்துக் கொண்டிருக்கிறேன். வந்தோமா
கொண்டு வந்ததை தந்தோமா என்று இல்லாமல் எதற்காக இப்படி வீணாக பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக வந்தீர்களோ அதை மட்டும் செய்துவிட்டு செல்லுங்கள். வார்த்தைகளை விடாதீர்கள். ஆமாம் ஆமாம், இது பேசும் நேரம் அல்ல. எல்லோரையும் வரிசையாக வந்து பெற்றுக்கொள்ளும்படி சொல்லுங்கள். மிக்க நன்றி ஐயா. யார் அவர்? ஏன் முகத்தை மூடி திரும்பி நிற்கிறார்? அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பூச்சிக்கடியால் அவர் முகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு அவர் செண்பகத்தீவிலிருந்து புறப்படும் போதே தன் குடும்பத்தையே பலி கொடுத்திருக்கிறார். அந்த வேதனையில் இருந்து அவர் இன்னும் மீளவில்லை. அவரை இங்கே வரச் சொல்லுங்கள். ஏனப்பா? வந்து பெற்றுக்கொள்ளும். கவலைப்படாதீர்கள், நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு வேண்டியதை நாங்கள் செய்வோம். உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள், வைத்தியம் செய்து கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். கோட்டை தளபதியாரே, வந்த வேலை முடிந்து விட்டது. நாம் புறப்படலாமா? கோட்டை தளபதியாரே, மீதம் இருக்கும் பொற்காசுகளை அகதிகளுக்கே பிரித்து கொடுத்து விடுங்கள். ஆகட்டும். வாருங்கள், போகலாம். வாருங்கள். என் தங்கை மலர்கொடியின் கணவர் இளம்பழுதி அமர வேண்டிய அரியணைக்கே போட்டி போடுகிறானா? அவனை சர்க்கரையினால் பாதிக்கப்பட்ட நாட்டில் அமெரிக்கா முதலாகவும், இந்தியா 2வது இடத்தையும், சைனா 3வது இடத்தையும் இப்போ டயபெட்டிக்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க.